Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி. இந்த பிரியாணியை நான் இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெடிஷனலான பிரியாணி அரிசி சீரகசம்பா யூஸ் பண்ணி தான் செய்ய போறேன். சீரகசம்பா அரிசிக்கு நேச்சுரலாவே ஒரு டெம்ப்டிங்கான வாசனை இருக்கு. வாசனை மட்டும் இல்லங்க, இந்த அரிசிக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த அரிசி யூஸ் பண்ணி செய்யணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்தில் வர்றதே இந்த அரிசி குழஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஏன்னா அந்த அரிசி ரொம்ப சின்னதாக இருக்கும். இது கொலைய விடாமல் எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்கான சில டெக்னிக்ஸை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இந்த பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசியை ஒரு 40 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடலெண்ணெய் இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடலெண்ணெய் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கீ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பிரியாணி லீஃப், 3 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 பட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் எவ்வளோ நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு நம்ம பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது இது கூட நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன். ஸோ தட் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசம் போகட்டும். நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி 2 வந்து வெட்டி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலா. நீங்கள் வந்து பேக்கெட் மசாலா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் சிக்கன் பிரியாணி வீடியோ போடும்போது பிரியாணி மசாலா எப்படி வீட்லேயே செய்கிறதுங்கிறதையும் சேர்த்து ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாலாம் ஓரளவு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி புதினாவை வந்து நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தோட பச்சை வாசமும் நல்லா போயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் வெட்டணும் பிரியாணிக்கு போடும்போது, இல்லைனா கரைஞ்சிடும். இந்த மாதிரி பெருசாக இருந்தால் தான் குக்காய் வரும்போது அட்லீஸ்ட் கொஞ்சம் பீசஸ் ஆச்சு நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அளவான சைஸில் இருக்கும். அதனால் கொஞ்சம் பெருசாக வெட்டி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை வந்து மூடியை திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். காளான்லேயே தண்ணி விடும் அப்படின்றனால நம்ம காளான் குக் பண்ணுறதுக்கு எந்த விதமான தண்ணியும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள் காளான் வந்து கொஞ்சம் நேரம் குக் ஆகிருக்கு. கொஞ்சம் ஒரு 70% அளவுக்கு காளான் ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. காளான்லேருந்து தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து அரிசிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 2.5 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். ஸோ 3.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி கணக்கு. 3.25 டம்ளர் தண்ணியில் நான் வந்து 1/2 டம்ளர் பால் ஆட் பண்ணுறேன். பால் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ரிச்னஸ் கிடைக்கும் பிரியாணிக்கு. அதே மாதிரி நம்ம நிறைய மசாலா ஆட் பண்ணியிருக்கனால எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் மீதியெல்லாம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 3.25 டம்ளரில் 1/2 டம்ளர் பால், மீதி 2.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் இருக்கிற மசாலா எல்லாத்தையும் அந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தண்ணி நல்லா லைட்டாக இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அரிசி போட்டதுக்கப்புறம் ரொம்ப கலக்க வேண்டாம், ஏன்னா அரிசி உடஞ்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் தண்ணியில். அப்போ தான் நம்ம கடைசியில் பிரியாணி சாப்பிடும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3-4 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க.
நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சில டெக்னிக் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது இதுதான். நம்ம மூடி அப்சைட் டவுனாக போட்டு வச்சு ஒரு 75% அளவுக்கு தண்ணி வத்துற அளவுக்கு குக் பண்ண போகிறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நடுவில் ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி 70% வத்திருச்சு. மேலே வந்து அரிசியெல்லாம் நல்லா தெரிகிற மாதிரி இருக்குது. அரிசியும் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு, ஒரு 70% குக் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை மேலே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ண போகிறோம். குக்கரை மூடிட்டு விசிலையும் போட்டுட்டு ஒரு 8 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில், எவ்வளோ சிம்மில் வைக்க முடியுமோ அவ்வளோ சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். விசில் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி 8 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் விசில் அடங்குறதுக்கு டைம் கொடுத்துட்டு நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணலாம். இப்போது 20 மினிட்ஸ் ஆகிடுச்சுன்னு அடுப்பை ஆஃப் பண்ணி இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பிரியாணி நல்லா வாசனையாக இருக்குது. அதே மாதிரி குலையாமையும் வந்திருக்கு, அடியும் பிடிக்கல. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணி குலையாமல் மஷ்ரூம் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.